இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, யூ வில் நாட் பி ஷேக்கன். சில வேளைகள் நம்முடைய வேலை இடத்துல, குடும்பத்தில் நம்ம எடுக்கிற திட்டங்கள், நம்ம எடுக்கிற முடிவுகள் சில வேளைகளில் அசைக்கப்படுவது போல நல்லா போயிட்டுருக்கும், காரியங்கள் நல்லா போயிட்டுருக்கும், திடீரென்று எல்லாமே அப்சைட் டவுன் ஆன மாறுதல் வர்ற ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது? சில வேளைகளில் நம்ம சில பிளான்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இப்படி தான் காரியங்களை செய்யணும், இப்படி தான் பண்ணணும்னு நம்ம பிளானில் ஓடிட்டுருக்கிற பொழுது ஒரு சேஞ்ச் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இனம் புரியாத ஒரு பயம் வரும். ஆனால் எல்லா இடத்திலும் நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும், என்னுடைய குடும்பத்திலையும் சரி, என் வேலை இடத்துலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, எல்லா இடத்துல நான் எடுக்கிற முடிவுகள், எடுக்கிற காரியங்களை ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க, தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமானது எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டுன்னு நம்ம சரண்டர் பண்ணி போகிற பொழுது நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த காரியத்தை செய்கிற ஆண்டவர் நேர்த்தியான காரியத்தை செய்வார். சில வேளைகள் அப்படி ஒரு டாஸ்க் வருதுங்க. இப்போ ஆலயத்தில் சில ஆலோசனைகள் கேட்குறாங்க, அந்த வேளையில் இல்லாவிட்டால் என்னுடைய பர்சனல் காரியத்திலையும் சில முடிவுகளை எடுக்கணும், திடீரென்று எதிர்பார்க்காத சில சுச்சுவேஷன்ஸ் வந்துடுது. அப்போ என்ன செய்கிறேன், இதில் நான் அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம், சர்வே பார்க்குறோம், நார்மலாக எப்படி பண்ணியிருக்கிறாங்க, தெரிஞ்ச நெட்வொர்க்கில் எப்படி பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் முதலாவது என்ன செய்யணும், ஆவியானவரே நான் எப்படி நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. அப்படி கேட்டு நடக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும், நாம் எடுக்கிற முடிவில் ஒரு ஃபேர்ம் டெசிஷன் இருக்கும். என்ன நடந்தாலும் அவர் சொல்லி நான் செய்கிறேன். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு நடத்தி வர்றார். மோசேக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. முன்னால் செங்கடல் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் தானே நடத்தி வந்திருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம நடக்க வேண்டிய பாதையில் நீங்கள் நடத்துங்க, நீங்கள் எனக்கு காண்பித்து கொடுங்கன்னு சொல்லுகிற பொழுது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற உங்கள் பார்வைக்கு சில இடத்துல வனாந்தரங்கள் போல தோணலாம், இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுல டிலே போன தோணலாம். ஆனால் ஆண்டவர் நடத்துகிற பாதையில் நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது எல்லாம் ஜெயமாய் முடிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. தாவீதுனுடைய அனுபவத்தில் அதான் செய்கிறார். அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு இந்த பிளானை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்குறதில்ல. பிளான் போடுறதுக்கு முன்னாலேயே, இப்போ புது வருஷத்தின் முதல் மாதத்தில் இருக்கிறோம், உங்கள் புது எஜுகேஷன் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு புதிய காரியம் நீங்கள் பிளான் பண்ணலாம். எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இந்த பிளானை உங்ககிட்ட கொடுக்குற ஆண்டவரே இதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ கவர்மெண்ட்டுக்கு பிளான் கொடுக்குறோம், வீட்டு பிளானை போட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சொல்கிறோம், இல்லை கவர்மெண்ட்ஸ் அது வேறு. ஆனால் ஆண்டவரிடத்துல எப்பொழுதுமே சரண்டர். முதல்ல ஒரு காரியத்தை ஆரம்பிக்க முன்பாகவே ஆண்டவரே உங்கள் பாதத்தில் கொடுக்குறேன், உங்கள் விருப்பத்தின்படி நான் பிளான் பண்ணும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க. தாவீது அதைத்தான் செய்கிறார். விசேஷமாக சங்கீதம் 16வது அதிகாரத்தில் 8வது வசனம், புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 16 verse 8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனத்தில் வலது பார்சத்தின் ஆசீர்வாதங்கள் நிறைய பார்ப்பீங்க. ரைட் ஹேண்ட், நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, இவங்க அவருக்கு ரைட் ஹேண்ட் மேன், இவங்க தான் அவங்களுக்கு ரைட் ஹேண்ட். ஏன்னா ஒரு பலம். ஆண்டவர் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஸ்தேவான் அடிக்கப்படுகிறார், கல்லால் எறியப்படுகிறார், திடீரென்று வானம் அவருக்காய் திறக்கப்படுகிறது. இயேசுவானவர் வலது பாரிசத்தில் நின்று பிதாவினிடத்தில் இருக்கிறார். வலது பாரிசம் என்பது ஒரு விசேஷமான காரியம். நான் எப்பொழுதும் ஆண்டரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆல்வேஸ் காட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. நான் என்ன காரியத்தை செய்தாலும் உங்கள் சித்தப்படி நடக்கட்டாண்டவரே, உங்கள் விருப்பப்படி நடக்கட்டாண்டவரே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதல்ல. ஐ வில் நாட் பி ஷேக்கன். இன்னைக்கு எந்த ஒரு காரியமும் நம்மளை அசைக்கும்படியா, என் திட்டம் மாறுகிறது, நான் அசைக்கப்பட்டுருவனோ, காரியங்கள் மாறிடுமோ, நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைத்து எல்லா இடத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு, நீங்கள் ஆண்டவரை ப்ரையாரிட்டியாக, காட் இஸ் மை ப்ரையாரிட்டி, ஐ ஆல்வேஸ் கிவ் ப்ரையாரிட்டி டு மை காட்.
தேவனுக்கு முதலிடத்தை முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன், நீங்க அசைக்கப்படவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. whoever keeps God's in the first priority, அவங்க அசைக்கப்படுவதில்லை. ஒரு சிலர் தங்களுடைய விசுவாச பாதையில அசைக்கப்படுகிறாங்க. தேவனோடு நடக்கிற அந்த விசுவாச பாதையில அசைக்கப்படுகிற அனுபவம் வருகிறது. சில பேருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருகிறது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு விசுவாசத்தின் பாதையில் ஒரு அசைக்கப்படுகிறது போல சூழ்நிலை இருக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் சந்திக்கணும், நீங்கள் தான் தனியாக சந்திக்கணும். ஒருவேளை ஐசிஐக்கே ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை உங்கள் ஜாப் இன்டர்வியூவாக இருக்கலாம். இட் மே பி அ சிச்சுவேஷன் வேர் யூ ஹேவ் டு கோ அலோன். நீங்கள் தனியாக போகணும். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்களோடு இருக்கும், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் இந்த அசைக்கப்படாமல் இருக்க நான் என்ன பாஸ்டர் பண்ணணும்? வாட் இஸ் த ஸ்பெஷல் வைட்டமின் ஐ ஹேவ் டு டேக் டு ஸோ தட் இன் மை ஃபெய்த் ஐ எம் நாட் ஷேக்கன்? பரிசுத்தாவியானவர், அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவர் குறித்து இந்த நாளில் உங்களோடு நான் பேச போகிறேன். அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானுடைய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்ம வாழ்க்கையில் ஓடுகிற பொழுது எந்த இடத்துல அசைக்கப்பட மாட்டோம். இந்த செய்தியினுடைய கடைசி பாகத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஜீவ மார்க்கத்துக்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். இந்த ஓட்டம் ஜீவ மார்க்கத்துக்காக ஓடுகிற ஓட்டம். we all of us we have a purpose in our life. நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்ந்து கொள்ள ஜீவ மார்க்கம். நான் அசைக்கப்பட மாட்டேன், கடைசி வரை நான் அசைக்கப்பட மாட்டேன். யூ மே பி இன் யோர் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், பட் சொல்லணும், நான் ஜீவ மார்க்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, விசுவாசத்தில் அசைக்கப்படுதல். விசுவாசமா தேவனுக்கென்று காரியங்களை முடிவு செய்து இந்த வருடத்தில் நான் விசுவாசமா இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருக்கிறேன், தேவனுக்கென்று விசுவாசமான காரியத்தை செய்கிறேன். கடந்த நாட்களில் எல்லாம் சோர்ந்து போனேன், பயந்து போனேன், எனக்கு இது நடக்காது, எனக்கு இது கிடைக்காது, ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை நம்ம என்னைக்கு சோர்ந்து போகக்கூடாதுங்க. ஆண்டவரோடு நடந்த அந்த சீஷர்கள், ஆண்டவர் சிலுவையில் போய் அந்த சிலுவை மரணத்தில் போன உடனே அவர் உயிர் தெழுந்து அவர்களை பலப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு சின்ன பகுதியில் சோர்ந்து போயிட்டாங்க. 3.5 வருஷம் அவரோட தான் இருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் பலவீனம் சோர்ந்து போயிட்டாங்க. பாருங்க, யோவான் 21 அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகிறார். யோவான் 21, புக் ஆஃப் ஜான் சாப்டர் 21 verse 3, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படைகள் ஏறினார்கள். அந்த ராத்திரிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஏசப்பாவோடு இருந்தாங்க, அற்புதங்களை செய்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், திரும்ப உங்களை பலப்படுத்துவேன்னு சொல்லி மறந்துட்டாங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் சில வேளைகள் இந்த மறதி வருவதுண்டு. நம்மளும் தேவ சமூகத்தில் அர்ப்பணத்தோடு, ஆண்டவரே நான் விசுவாசமாக இருப்பேன், உங்களுக்கென்று பெரிய காரியங்களை செய்வேன்னு முடிவுகள் எடுக்கிறோம், வைராக்கியமாக காரியங்களை செய்கிறோம். ஆனால் சோதனை வருகுது பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சோதனையின் காலங்கள் உண்டு. நம்ம சோதிக்கப்படுகிறோம், நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. எப்பொழுதுமே நம்ம விசுவாசத்தில் புடமிட்ட பிறகுதான் ஆண்டவர் நம்மை பொன்னாக விளங்க செய்வார். ஹல்லேலூயா. நம்ம புடமிடப்படுகிறோம், ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் புடமிடப்படுகிறோம், வேலை இடத்துல புடமிடப்படுகிறோம், ஊழியத்தில் புடமிடப்படுகிறோம். இன்னைக்கு ஏதாவது இடத்துல உங்களுக்கு விசுவாசத்தில் ஒரு அசைவு, என் விசுவாசத்தில் ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக தான் இருக்கிறேன், ஆண்டு எனக்கு செய்வார்னு தான் இருக்கிறேன், ஏன் செய்யல? அப்படி தான் அவங்களும் இருந்தாங்க. அவர் கூடவே இருந்தோம், 3.5 வருஷம் இருந்தோம், அவர் சிலுவையில் போயிட்டாரே, திரும்ப எழுந்து ஆண்டு வருவாரா, என்ன செய்வார்னு தெரியல, மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்பொழுது ஆண்டு அவங்களை வந்து கரையில் நின்று பார்த்து கூப்பிடுறார். 5வது வசனத்தில் இயேசு அவர்கள் நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றால் ஒன்றும் இல்லை என்றார்கள். 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஒரே இடம், அந்த தேவனுடைய ஆலோசனை கடந்து வந்தது. தேவனுடைய ஆலோசனை கடந்து வந்து நீங்கள் வலதுபுறம் அந்த வலையை போடுங்க என்று சொன்னார். இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தில் எங்காவது ஒரு அசைவு வருகிறது, ஒரு சந்தேகம் வருகிறது, ஆண்டவர் என்ன நடத்திடுவாரா? பேதுரு ஏற்கனவே அற்புதத்தை சுதந்திரித்த மனிதன். லூக்கா 5வது அதிகாரத்தில் முதலாவது பேதுருவை ஆண்டவர் சந்திக்கிற பொழுது, நீங்கள் ராவெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு மீன் கிடைக்கவே இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்?
ஆழத்தில் படகை கொண்டு போய் வலைகளை போடுங்கிறார். அந்த முதல் ஆலோசனை பேதுருவுக்கு நல்லா தெரியும். அந்த ஆலோசனையின்படி அந்த மீன்கள் பிடிக்கும்படி அந்த வலை நிறைய மீன்களை பிடித்தார். இந்த இடத்துல ஆலோசனை கடந்து வருகிறது, வலதுபுறமாய் வலைகளை போடுங்க. அதை போட்ட உடனே மீன்களை பிடிக்கிறார். பேதுருவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. ஐயோ, என் ஆண்டனை மறக்கலையே, ஆண்டனை தேடி வந்திருக்காரு. இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் ஆண்டு கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறியா, நீ என்னை நேசிக்கிறியா? இந்த காலை வேளை இந்த வார்த்தையை இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர், இல்லாவிட்டால் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர், உள்ளத்துல சோர்வோடு, வெளியில் எதுவுமே தெரியாது, உள்ளத்துல ஒரு விசுவாசத்துல சோர்வு, என்ன நடந்து இவ்வளவு நாட்களாகி நான் என்ன ஏதோ ஒரு காரியத்திற்காக எவ்வளவோ நாள் காத்திருக்கிறீங்க. விசுவாசத்தில் சில வேளை அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆனால் என்ன செய்யணும்? தேவனுடைய அந்த ஆலோசனைக்காய் காத்திருக்கணும். லூக்கா 5வது அதிகாரத்தில் ஆழத்துக்கு கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல வலதுபுறமாய் வலைகளை போடுங்க, மீன்கள் பிடிக்கும். யாரெல்லாம் இந்த காலை வேளையில் விசுவாசத்தில் ஒரு சோர்வு, இது நடக்குமா, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறனே, எத்தனையோ நாள் உபவாசம் இருந்துட்டுனே, நடக்குமா? நிச்சயம் நடக்கும். அவர் முன்குறித்த வேளையில் நிச்சயம் நடத்துவார். உங்களுடைய ஒரு விண்ணப்பமாவது, உங்களுடைய ஒரு உபவாசமாவது, நீங்கள் எடுத்திருக்கிற ஒரு பொருத்தனையாவது அது வீணாய் போவதே கிடையாது, வீணாய் போவதே கிடையாது. எப்பொழுதும் ஆண்டரை முன்பாக வைத்திருக்கிறோம். கர்த்தர் சித்தம் நடக்கணும்னு சொல்கிறோம், உங்கள் விருப்பத்தின்படி நடப்பேன்னு சொல்கிறோம். உங்கள் விசுவாசத்தில் ஏதோ இடத்துல அசைக்கப்படுகிற நிலைமை இருந்தால் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டுடைய ஆலோசனை பேதுருவுக்கு எப்படி கடந்து வந்ததோ இந்த வருகிற நாட்களில் தேவனுடைய ஆலோசனை உங்களுக்காக கடந்து வரும். எந்த இடத்துல சிக்கலாக இருக்குன்னு பார்க்குறீங்களோ, எந்த இடத்துல ஒரு முடிவே தெரியல, எந்த இடத்துல உனக்கு ஒரு தெளிவே இல்லைன்னு சொல்லி பார்க்குறீங்களோ, தெளிவான ஆலோசனை கடந்து வரப்போகிறது. பேதுருவுக்கு அந்த ஆலோசனை கடந்து நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். அந்த தேவ ஆலோசனை உங்களை கடந்து வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, பேதுரு நினைச்சிடக்கூடாது, போன தடவை ஆழத்தில் தானே போய் போட சொன்னார், இப்போ படகு எங்கே இருக்குதோ அங்கே தானே இருக்குது, நான் ஆழத்தில் தானே போய் போடணும். ஆண்டு எப்போ ஆழத்துக்கு போக சொல்கிறாரோ போங்க, எப்போ வலதுபுறமாய் வலையை போட சொல்கிறாரோ போடுங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டு உங்களுக்கு எப்படி நடத்தணும் சித்தம் கொண்டிருக்காரோ அவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுங்க. ஏன் தெரியுங்களா, சில வேளையில் நம்முடைய ஆசீர்வாதத்தில் தடைகள், ஏன் தெரியுமா நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய கால தாமதம் ஏற்படுகிறது? கர்த்தர் விரும்புகிறபடி ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், கண்மலையை எப்போ ஆண்டவர் அடிக்க சொல்றாரோ அப்போ அடித்தால் தண்ணீர் வருகிறது, எப்போ அதோடு பேச சொல்றாரோ அதோடு பேசணும். மோசேயே மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க. He was a great wonderful man of God. தேவனை முகமுகமாய் பார்த்த மனிதன். அவரே கொஞ்சம் பதறி போயிட்டார். கூட இருக்கிற ஆளுங்க கல்லை தூக்குறாங்க, அவரை மிரட்டுறாங்கன்னு சொல்லி அவரே கொஞ்சம் பதட்டத்தில் பேச சொன்ன இடத்துல அடிச்சிட்டார். அது ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவர் நீ கானானுக்குள்ளே போக மாட்டேன்ட்டார். மோசே கானான் தேசத்துக்குள்ளே போயிருக்கணும், அதுதான் தேவ சித்தம். ஆனால் அந்த ஒரு காரியத்தில் ஸ்லிப் ஆனனால கொஞ்சம் அசைஞ்சு அந்த நேரத்தில் பேச சொன்ன இடத்துல அடிச்சிட்டார். ரொம்ப நம்ம சென்சிட்டிவாக இருக்கணும், ஆண்டருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். ஒரே குடும்பத்தில் அண்ணனை ஒரு விதமாக நடத்தியிருக்கலாம், தம்பி ஒரு விதமாக நடத்தியிருக்கலாம், அக்காவுக்கு ஒரு விதமாக இருக்கலாம், தங்கச்சிக்கு ஒரு இதே மாதிரி இருக்கு, எனக்கு நடத்தலையே. இல்லை, ஆண்டுடைய ஆலோசனை லூக்கா 5வது அதிகாரத்தில் ஆழத்தில் போய் வலையை போடுங்கிறாரு. திரளான மீன்களை பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல வலதுபுறமாய் வலையை போடுங்க. எந்த இடத்துல ஆண்டு எப்படி நடத்துகிறாரோ, புதிய காரியத்தை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முந்தினவளை யோசிக்க மாட்டேன், பூர்வமானவளை சிந்திக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் புதிய காரியத்தை செய்கிறீங்கன்றவர். ஒரு சிலரை நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஆண்டு உயர்த்தலாம், ஒரு சிலரை நீங்கள் இருக்கிற இடத்தை மாற்றி கர்த்தரை உயர்த்தலாம். கிவ் த ஃப்ரீ ஹேண்ட் டு காட். தேவனுக்கென்று அந்த அவருக்கென்று ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுங்க. சில இடத்துல நான் வேலை செய்கிற நாட்களில் ஒரு இடத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், எவ்வளவோ ப்ரூவ் பண்ண பார்ப்போம், அந்த இடத்துல அதற்கேற்ற அந்த ரெக்கக்னேஷன் இருக்காது. ஆனால் அதற்கேற்ற இடத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டு கொண்டு போவார்.
ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நான் இதே இடத்துல அப்படி இருக்கணும் இல்லை. எந்த இடத்துல தேவ ஆலோசனை கடந்து வருகிறதோ அதன்படி நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் அற்புதமாக நடத்துவார். இன்றைக்கு எந்த இடத்துலையோ விசுவாசத்தில் தயவு செய்து நீங்கள் நம்ம அசைக்கப்படவே கூடாது. நான் சொல்லணும், நான் உறுதியாக இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் உறுதியாக இருப்பாங்க. ஏசாயா 26:3 சொல்லுகிறது, நான் கர்த்தரை உறுதியாக நம்பி இருக்கிறேன், என்னை பூரண சமாதானத்தோடு என் ஆண்டவர் காத்து கொள்ளுவார். நான் ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருப்பேன், கர்த்தர் நடத்துவார். தொடர்ந்து எந்த இடத்துல சில காரியங்களை, சில டாஸ்கை நீங்க தான் செய்யணும். ஒரு நேரம் வந்துருச்சு, கூட இருக்கிற கொலீக்ஸ் இருந்தாங்க, உங்கள் பாஸ் உங்களை கவர் பண்ணாங்க, எல்லாம் நடந்தது. இல்லாவிட்டால் குடும்பத்தில் ஒரு சில காரியத்தில் உங்களுடைய உடன் பிறந்தோர் இல்லாட்டி நண்பர்கள் குடும்பத்தார் ஒத்துழைப்பாக இருந்தாங்க. தேர் இஸ் அ சிச்சுவேஷன், யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். நான் தான் சந்திக்கணும், நான் தான் அதை செய்யணும். ஆண்டோட வார்த்தை வருகிறது, அந்த தெய்வீக பாதுகாப்பு உங்களோடு இருக்கும். சங்கீதம் 121 அதிகாரம் வசனம் 4-5 வாசிக்கலாம். Psalms 121 verse 4 and 5. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். வலது பாரசத்தின் ஆசீர்வாதம், என் வலது பக்கத்தில் அவர் நிழலாயிருக்கிறார். He is protecting me. எல்லா இடத்திலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நிழலாய் என்னோடு பக்கத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார், கைவிட மாட்டார். நான் உன் கூட இருக்கிறேன். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் மாறுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். திடீரென்று நமக்கு தோணுகிறது, இதை நான் எப்படி தனியாக ஹேண்டில் பண்ண போகிறேன், இதை நான் எப்படி நானே இந்த இடத்துல சந்திக்க போகிறேன். இவ்வளவு நாள் நாங்கள் ஒரு டீமாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். சில வேளையில் பாருங்கள், 2 பேர் 4 பேர் கொண்ட டீமாக இருப்போம். திடீரென்று ஒரு அசைன்மெண்ட் வரும், அந்த டீமை விட்டு நம்ம வரணும். நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், 5 வருஷம் 10 வருஷம் பழகி இருப்போம், நம்ம தனியாக வரணும். சில இடத்துல ஆண்டவர் நம்மளை தனியாக படுத்துறது எதுக்கு தெரியுங்களா? நம்ம மேலே வைத்து அந்த சித்தம் வெளிப்படும்படியா. சில இடத்துல ஆண்டவர் நம்மளை தனியாக கொண்டு போகிறார். ஏன்னா பிரித்தெடுத்து சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்படுவார், பிரித்தெடுப்பார். தாவீது ஆண்டவர் அப்படி தான் பிரித்தெடுத்தார். உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்யணும்பா. சங்கீதம் 109 அதிகாரத்தில் எத்தனையோ விதமான கடினமான கஷ்டமான சூழ்நிலையில் கடந்து போகிறார். Psalms 109 அதில் ஒரு இடத்துல சங்கீதம் 109 வசனம் 22 வாசிக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் கொத்துண்டிருக்கிறது. சாயும் நிழலை போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியை போல் பறக்கடிக்கப்படுகிறேன். நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை ஒதுக்குறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் ஒதுக்கப்படுகிற ஒரு அனுபவம். நீங்கள் இந்த இடத்துல வேண்டாம். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தார் கூப்பிட்டு ஒரு பிள்ளைய ஸ்கூலில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த பிள்ளை ஒரு காரியத்திற்கு அந்த ஸ்கூலில் இருக்குது, கஷ்டப்படுத்துகிறாங்க. போன வருடம் அந்த பிள்ளைக்கு டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருந்தது, இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. பார்த்த ஏன் இந்த மாதிரி காரியங்கள் வருது. ஜெபத்தோடு அவங்களுக்கு சொன்னேன், சில காரியங்கள் சரியில்லை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, வி ஹேவ் டு மேக் அ சேஞ்ச். தனியாக எடுக்கணும். அந்த பிள்ளை தனியாக காரியங்களை சந்திக்குது, ஒரு சேஞ்ச் பண்ணணும், சில மாற்றங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி நம்மளும் சில வேளையில் ஒதுக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற அனுபவம் இருக்குது. தாவீதுக்கு அப்படி தான் புறக்கணிக்கப்படுகிற அனுபவம். அவர் சொல்லுகிறார், நான் சிறுமையும் என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது, சாயும் நிழலை போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியை போல் பறக்கடிக்கப்படுகிறேன். 26, 27 அதே அதிகாரம் 26, 27 என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். நீங்கள் சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. யாரும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு இருக்கார். நம்மளோட பொசிஷனை யாரும் அசைக்க முடியாது, கவலைப்படாதீங்க. 27வது வசனம் 9 இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. இதுதான் தாவீதனுடைய ஒரு நம்பிக்கை, தாவீதனுடைய ஒரு விசுவாசம். சொல்றாரு பாருங்க 27வது வசனம், இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. ஏதாவது இடத்துல உங்களை கார்னர் பண்ணுறாங்களா? ஏதாவது இடத்துல உங்களை ஐசோலேட் பண்ணுறாங்களா? உங்களை தனியாக விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா? நான் ஒரு முறை அப்படி அந்த டார்ச்சரில் கடந்து போனேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது கம்பெனியில். திடீரென்று சில பாலிட்டிக்ஸ் மாறுது பாருங்க. அந்த பாலிட்டிக்ஸ் மத்தியில் ஃபயரில் நான் மாட்டிட்டேன். சில பேருடைய காரியங்கள் அப்போ பார்த்தேன், இது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 3 பேர் இருந்தாங்க. தினந்தோறும் ஜெபத்தில் அந்த 3 பேரை வச்சு முதலாவது அந்த பாண்டை உடையுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். எப்படி நான் ஜெபம் பண்ணணும், ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ளே
எலியும் பூனையுமாய் மாறிவிட்டார்கள். ரொம்ப சந்தோஷமாக நேராக பார்த்து பேசுகிறவங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி பார்த்து பேசுகிறவங்க, இங்கே ஸ்லைடை போட்டு அவர் ஸ்லைடை பார்த்தா பேசுகிறார், அந்த பக்கம் பேச மாட்டேங்கிறார். அப்போ பார்த்தேன் ஜெபம் வேலை செய்து சங்கீதம் 109:27 படி இன்னைக்கு ஏதாவது அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போன நீங்கள் சொல்லணும், இது உமது கரம் என்றும், கர்த்தாவே இதை நீ தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. நான் அறியணும் ஆண்டவரே, அவங்க அறிகிறாங்களோ இல்லையோ, எனக்கு தெரியும் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ரே பண்ணி பாருங்கள். ஆண்டு நீங்கள் கேட்குறபடியே பண்ணுவார். தொடர்ந்து அதில் வருகிறது பாருங்க. அதே அதிகாரம் வசனம் 29-31 வாசிக்கிற, என் விரோதிகள் லச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வை போல் தரித்து கொள்ள கடவர்கள். கர்த்தாவே, நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். 31வது வசனம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். சங்கீதம் 109 31வது வசனம், ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கர்கள் என்று எளியனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரசத்தில் நிற்பார். அவன் வலது பாரசத்தில் நிற்பார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் வலது பாரசத்தில் நிற்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்துல நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும், எந்த இடத்துல ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கணும், எந்த இடத்துல நீ தான் ஹேண்டில் பண்ணி வைக்கிறாங்களோ நீங்க வலது பாரசத்தில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுதான் அந்த வலது பாரசத்தின் ஆசீர்வாதம், அந்த ரைட் ஹேண்ட். சங்கீதம் 16:8 நம்ம வாசிச்சது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். தனியா சிச்சுவேஷனை நீங்க ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல இந்த காரியத்தை நான் தனியாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. யார் எனக்கு உதவி செய்ய போகிறதில்ல. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் வலது பாரசத்தில் நில்லுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோட கூட கடந்து வந்துருங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோட கூட இருந்தால் தான் எனக்கு பலன். பவுல் ஒரு பட்டணத்துக்கு கடந்து போகிறார். அந்த பட்டணத்தில் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிற பொழுது யூத ஜனங்கள் அவருக்கு ரொம்ப விரோதமாக எழும்புறாங்க. அவரே கொஞ்சம் அசைக்கப்பட்டுட்டார். அவருடைய விசுவாசத்தை ஆண்டுக்கா நல்லா போகணும் போகிறார், கொஞ்சம் அசைக்கப்பட்டுட்டார். அந்த நைட் அவர் உட்காந்து யோசிக்கிறார், சரிதானா, இந்த இடம் நம்ம கரெக்டு தானே ஆண்டு கொண்டு வந்தது, எல்லாமே கேட்டு தானே வந்தோம். சில வேளைகள் நம்மளுக்கு அப்படி சூழ்நிலை வரும். ஆண்டு சொல்லித்தான் இந்த இடத்துல இருக்கிறோம், ஆண்டு சொல்லித்தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறோம். அந்த பட்டணத்தில் அவருக்கு யோசனை. அப்போது அந்த இரவு ஆண்டவர் பவுலை சந்திக்கிறார். பவுலை சந்தித்து சொல்லுகிறாரு, நீ பயப்படாமல் பேசுப்பா. பவுலே நீ பயப்படாதே, எனக்கு வேண்டியவங்க, நான் வைத்திருக்கிற என்னுடைய ஆட்கள் இந்த பட்டணத்தில் அநேகர் இருக்கிறாங்க. எந்த இடத்துல ஆண்டருடைய நடத்துதலின்படி நீங்கள் இருக்கிறீங்களோ, அது வேலையிடமோ குடும்பமோ எந்த இடமோ, கர்த்தர் உங்களை வைத்து இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் அசைக்கப்பட முடியாது. அந்த தெய்வீக பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டு எந்த இடத்துல நம்ம சொல்லி அனுப்புகிறாரோ, தாவீது சொன்னது போல, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கருண்டு எளியனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்கு அவன் வலது பாரசத்தில் நிற்பார். இன்றைக்கு நீங்கள் தனியாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே என்னை ரட்சிக்கும்படி, என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி, என் வேலையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி, எனக்கு சகாயம் பண்ணும்படி நீங்கள் என் வலது பாரசத்தில் நிற்பதற்காய் ஸ்தோத்திரம், நீங்கள் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்துல உங்களை பயம்புறுத்தும்படியான காரியங்களை செய்தாங்களோ அதே இடத்துல அதே மனிதர்களை வருகிற நாட்களில் நீங்கள் சந்திங்க. உங்கள் வலது பாரசத்தில் ஆண்டவர் இருப்பார். உங்களை பார்த்து ஒரு சொல் பேச முடியாதபடி நாவுகளை என் ஆண்டவர் கட்டுவார். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு கடந்து போவாங்க. அவரின் வலது பாரசத்தில் நிற்பார். அந்த தைரியத்தில் தான் தாவீது சொல்லுகிறார், அவரை வலது பாரசத்தில் நிற்பார், என்னை பாதுகாப்பார். சங்கீதம் 121:5 வசனம் சொல்றபடி, கர்த்தர் என்னை காக்கிறவர். அது உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. என்னை காக்கிறவர் கர்த்தர் என் வலது பாரசத்திலே எனக்கு நிழலாக இருக்கிறார். என் கூட கடந்து வரார். நான் பயப்பட மாட்டேன், இந்த காரியத்தை செய்ய பயப்பட மாட்டேன். தைரியமாக கடந்து போங்க. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் சகாயம், உங்களுக்கு எந்த நிலைமையில் ஆண்டு வாய்ப்பை கொடுத்துருக்காரோ அந்த வாய்ப்பில் நீங்கள் வலது பாரசத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் நடத்தி கொடுக்க போறீங்க. ஆண்டவரே ரொம்ப டஃப்பாக இருக்குது, இது ரொம்ப முடியல, பேக் அடிக்காதீங்க. முடியாதுன்னு சொல்லி எனக்கு வேண்டான்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வலது பாரசத்தில் இருக்கிறீங்க, எனக்காய் காரியங்களை செய்வீங்க ஆண்டவரே. அதை சொல்லி நம்ம கடந்து போகிற பொழுது அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு அந்த தெய்வீக பாதுகாப்பு வேணும், கர்த்தர் நடத்தணுமோ, ஆண்டவரே அந்த தெய்வீக பாதுகாப்பு எனக்கு வேணும், நீங்கள் நடத்தணும் ஆண்டவரே. பவுலை பலப்படுத்தினவர் என்னோடு கூட இருக்கிறீங்க, நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லி கடந்து போய் பார்க்குற பொழுது அப்பா மகிமையான காரியங்களை செய்வார். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த பலப்படுதல். இந்த காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நமக்கு ரொம்ப முக்கியமானது, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நமக்குள்ளிருந்து ஓடணும். சங்கீதம் 36:9 அடிக்கடி உங்களுக்கு அந்த ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் நம்ம போட்டு காமிக்கிறது. ஜீவ ஊற்று
உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் தினம் சொல்லி பழகினீங்கன்னா, தினம் நீங்கள் வேதம் வாசிக்கிற பொழுதோ ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் சொல்லணும். சங்கீதம் 36:9 படி, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே, அந்த ஊற்று உங்களுக்குள் இருக்கிற ஊற்று நீங்கள் எனக்குள் இருப்பதனால அந்த ஜீவ ஊற்று எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தாவே நம்ம நிரப்பி இருக்கிறார். அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் எப்படி விளக்கினார் என்று சொல்லி பிறகு உங்களுக்கு அதை விளக்கி காண்பிக்கிறேன். எசேக்கியேல் 47 அதிகாரம் வசனம் 1-2. இந்த வசனங்கள் நம்ம தியானிக்க போகிற இந்த பகுதி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்தும்படியாய், த ஸ்ட்ரென்த் ஆஃப் த இன்னர் மேன், நம்முடைய உள்ளான மனிதன் பலப்படணும். இந்த உள்ளான மனிதன் பலப்படுகிற பொழுது தான் விசுவாசத்தில் பலப்படுவது, அற்புதத்திற்காய் ஜெபிப்பது. ஆண்டவர் என்னோடு உங்கள் இடத்துல நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சங்கீதம் 121 வசனம், கர்த்தர் உங்கள் நிழலாக இருக்கிறார், உங்கள் வலது பாரசத்தில் நிற்கிறார். எப்படி தெரியுங்களா இருக்கோ? ஓகே ஏதோ சங்கீதம் 21. உங்கள் உள்ளான மனிதன் பலப்பட என்ன ஆகுன்னா, அந்த ஆண்டன் அப்படியே ரிசீவ் ஆகும். சங்கீதம் ஒரே தடவை நான் சொல்லிட்டா போதும், திரும்ப ரிப்பீட்டே பண்ண வேண்டாம். ஒரு தடவை சொன்ன உடனே உங்கள் ஆண்டனா பிக்கப் பண்ணிடும். சங்கீதம் 121:5, கர்த்தர் என்ன காக்கிறவர், ஏன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். அது உங்கள் டீப்பாக உங்கள் ஸ்பிரிட்டில் போய் உங்களோட கலந்துரும். எந்த ஒரு சேலஞ்ச் உங்கள் மனசில் வருதோ உடனே அந்த சங்கீதம் 121:5 உங்கள் மனசில் வரும். என் வலது பாரசத்தில் ஆண்டிருக்கார், இனி யாரும் அசைக்க முடியாது ஐயா. சில வேளைகளை சொல்லுவாங்க, உங்கள் பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குதா தெரியுமா? கர்த்தர் சித்தம் இருந்தால் இருக்கும், இல்லாட்டி கவலைப்பட வேண்டியதில்லை. எத்தனை பேர் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கும் பொழுது ரொம்ப டென்ஷனாக போய் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்துருக்குறீங்க? யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக பார்த்துருக்கீங்களா? நான் இப்போல்லாம் நம்மளுக்கு நெட்டில் பார்க்குறது, நம்மெல்லாம் காலேஜ் படிக்கும்போது இதில் நோட்டீஸ் போர்டு தான் போடுவாங்க, அங்கே தான் போய் ரிசல்ட் பார்க்கணும். எல்லாம் ரொம்ப வேகமாக ஓடி இதாக பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவேன், எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரட்டும். என்னை பார்த்துட்டு அவன் டென்ஷனாக கூட ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, டென்ஷனே இல்லையாப்பா, எழுதுந்தான் அங்கே வரப்போகுது. நீ படிக்கிற சமயத்தில் ஒழுங்காக படித்து என்ன எழுதுன, கொஸ்டின் பேப்பர் என்ன, கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியா, எவ்வளோ எழுதியிருக்கிற, எவ்வளோ வரும் ஒரு எஸ்டிமேட் தெரியும். 70 to 80, 60 to 70, இல்லை 80 to 90 உனக்கு தெரியும். உரிமை ரொம்ப கம்மியாக தான் நீ அங்கே போய் பார்த்தா மேஜிக்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப டென்ஷனாக போவோம். எதற்கு சொல்ல வந்தேன் மறந்துட்டு பாருங்க. அதுபோல் சில வேளைகள் நம்ம என்ன செய்வோம், ரொம்ப பதட்டத்தோட என் பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கா, ஏதோ ஒரு ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரியம் என் லிஸ்ட்டில் இருக்கா, ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் என் பேர் இருக்குதா, இல்லை ரிட்டன்ஷன் பேசிக்கிறாங்க என் பேர் இருக்குதா. கர்த்தருக்கு சித்தமானது நடக்கு. அது எப்போ வரும்னா, உங்கள் இருதயத்தில் ஒரு தைரியம் இருக்கோ, கர்த்தரை நிழலாக இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார். அந்த ஆண்டனா அப்படி ஸ்ட்ராங் ஆகணும். அந்த வசனத்தை ஒரு முறை கேட்ட உடனேயே நம்முடைய ஆவி அதை பற்றி கொள்ளணும். அதற்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, இன்னர் மேன் பலப்பட்டுட்டே இருக்கணும். அந்த உள்ளான மனிதன் பலப்பட்டுட்டே இருக்கணும். அதற்கு ரகசியம் தான் அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவர். அது எசேக்கியேல் 47 அதிகாரம் முதல் 2 வசனத்தில் ஆண்டு சொல்கிறார் பாருங்க. பின்பு அவர் என்னை எல்லாரும் வாசிங்க. எசேக்கியேல் 47 வசனம் 1-2. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கே நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடந்து கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. 2 வசனத்தில் பாருங்க. முதல் வசனத்தின் கடைசி பகுதி, அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்தின் தெற்கே பாய்ந்தது. 2வது வசனத்தில் கடைசி பகுதி, அங்கே தண்ணீர் வலப்புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அதான் சொன்ன இந்த வலது பாரசத்தின் ஆசீர்வாதம். எல்லா இடத்துல வலக்கரம் பிடித்து தாங்குகிறார், வலது கரத்தில் இருக்கிறார், வலது பாரசத்தில் இருக்கிறார். வலது பாரசத்தின் ஆசீர்வாதம். இது இந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீராம் ஆவியானவரை குறித்து அதை குறிக்கிறது. தொடர்ந்து அதில் வருகிற பொழுது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சலாளம் அளவு என்று அந்த தண்ணீர் பாய்ந்து போவதை குறித்து சொல்லுகிறோம். அது எதை குறிக்கிறதுனா ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் எதை குறிக்கிறது. 9வது வசனம், எசேக்கியேல் 47 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும்
பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த ஒரு வசனத்தை, எசேக்கியேல் 47:9 ஒரு வசனத்தை நீங்க படித்து அதை நீங்க ஏற்றபடி அதை தியானித்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இந்த தண்ணீர், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த நதி எந்த இடத்துலலாம் கடந்து போகுதோ அந்த இடத்துல ஜீவன் இருக்கும், பிழைப்பு இருக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். இதைத்தான் ஃபாதர் அருமையாக பாடலை பாடினாரு. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. இந்த ஜீவ தண்ணீர் தாங்க நம்ம வாழ்க்கையில், அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஜீவன் நதி நம்மளிருந்து புறப்படுகிற பொழுது வாழ்க்கையில் அசைக்கப்படவே மாட்டோம். நாளுக்கு நாள் அந்த உள்ளான மனிதன் பலப்படும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம், பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறோம், அதெல்லாம் எக்ஸ்டர்னல். இந்த உள்ளான மனிதன் பலப்பட்டா தான் விசுவாசத்தில் சோர்வு வராது. பேதுரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். 150 மீன் 160 மீன் படகு நிறைய வருதுன்னா இழுத்துருவார். ஆனால் ஏசப்பா சிலுவையில் போயிட்டாரு. உள்ளான மனிதன் பலவீனம், மீன் பிடிக்க போயிட்டார். யாருக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறதோ அந்த உள்ளான மனிதன் பலப்படும். எசேக்கியேல் 47 அந்த நதி எப்படிப்பட்டது, அந்த நதியை குறித்து பார்த்தோம். அதைவே ஏசப்பா இந்த பூமியில் இருந்த பொழுது சொன்னால். யோவான் 7 வசனம் 38-39 எல்லாரும் வாசிப்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. எதற்காக எசேக்கியேல் 47 முதல் 2 வசனத்தையும் அந்த 9வது வசனத்தை உங்களுக்கு சொன்னேன்னா, அதில் சொல்லப்பட்ட காரியம் ஜீவ தண்ணீராம் ஆவியானவரை பற்றினது. யோவான் 7 ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த பொழுது சொன்ன காரியம், என்னை விசுவாசிக்கிறவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். பாஸ்டர், இந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப இதாக விளக்கமாக என்னென்னா, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்படியா, அந்த ஆவியானவரால் நிரம்பி நிரம்பி நிரம்பி, முதலாவது நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை கிருபியை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேச பேச நமக்குள் இருந்த நதிகள் ஓடும். இல்லாவிட்டால் ஆவியானவரே உங்கள் கிருபினால் நிரப்புங்க, உங்கள் கிருபினால் நிரப்புங்கன்னு சொல்லி நிரம்பவே ஆவியானவர் உங்களை நிரப்பிடுவார். அந்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதுக்காக நம்ம வாஞ்சிக்கணும். அதை வாஞ்சித்து அதில் பேச பேச 39வது வசனம் பாருங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து. ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிற யாரெல்லாம் ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கிறமோ அவர்கள் பரிசுத்த ஆவியை விரும்பணுங்க, நேசிக்கணும். இந்த விசுவாச பாதையில நான் பலத்தோடு போகணும், அநேக காரியங்கள் எனக்குள்ள நடக்கணும். யோபு 29:3 சொல்றபடி தேவனுடைய ரகசிய செயலை வாழ்க்கையில் நடக்கணும்னா இந்த ஜீவ தண்ணீரோட நதிகள் ஓடுகிற அந்த ஆவியின் அனுபவத்தை, அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்துக்காக வாஞ்சிங்க. யாருக்கெல்லாம் ஆண்டவர் அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரோ அதை ஏதோ நேரத்தில் மட்டும் பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. முடிந்த பொழுதெல்லாம் அந்நிய பாஷையில் பேசுங்க. ஏன்னா அவர் சொல்லுகிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெறப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்பொழுது பரிசுத்தவான்கள் மேலே வந்து கிரியை செய்து கடந்து போனார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இந்த ஆலயமாகிய சரீரத்தில் நமக்குள்ள தங்கி இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அந்த ஜீவ தண்ணீரில் ஊற்று, அதுதான் நான் சொல்கிறேன், நமக்குள் இருக்கிற அந்த ஜீவ ஊற்றில் நதி புறப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படி புறப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம அசைக்கப்படாதபடி நம்ம எடுக்கிற முடிவுகளை தெளிவு வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு தெளிவே இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பாஸ்டர் இந்த முடிவு எடுக்கல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது பாஸ்டர். எனக்கு 2-3 டெசிஷன் இருக்குது. எனக்கு அந்த கம்பெனி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, இருக்கிற கம்பெனிலேயே ப்ரொமோஷன் கொடுக்குறேங்கிறாங்க, இல்லை என் ஃப்ரெண்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு கூப்பிட்றாரு. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறேன் பாஸ்டர். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஹஸ்பண்டு சொல்கிறாரு இங்கே இன்வெஸ்ட் பண்ணான, ஒய்ஃப் சொல்கிறேன், ஏதோ ஒரு காரியம், யூ ஹேவ் டு மேக் அ டெசிஷன். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க. அந்நிய பாஷையில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த காரியத்தை நீங்கள் செய்யணும்னு ஆவியானவர் பல வகையில் ஆவியானவர் இடைப்படுவார். உங்களுக்கே உங்கள் ஆவியிலேயே உணர்த்தப்படுவீங்க. அந்நிய பாஷையில் பேச பேச இதுதான் சரியான காரியம், இப்படி தான் நான் செய்யணும். அதில் நம்ம இன்னும் வளர வளர என்ன இருக்கும், ஆடிபிள் வாய்ஸில் பேசுவார். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன செய்வார், அதில் பேச பேச தரிசனங்கள் மூலமாக பேசுவார், சொப்பனங்கள் மூலமாக பேசுவார், பல வகையில் இடைப்படுவார். ஆனால் அதற்கெல்லாம் ஒரே காரியம் என்னென்னா, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடணும். நமக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் நதிகள் போடப்படணும். சொல்றாரு பாருங்க, தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவியை குறித்து அவர்கள் அந்த ஆவியை அடையணும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் மேலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், நீங்கள் எருசலேமில் காத்திருந்து நீங்கள் பலனடையணும். பலனடையாமல் போயிடாதீங்க. உங்கள் மேலே வச்ச பரிபூர்ண திட்டம் வெளியே வரணும்னா அந்த ஜீவ தண்ணீர் நதிகளோடு. எந்த பேதுரு மீன் கிடைக்கவே இல்லை, ஆண்டவர் ஆழத்துக்கு கொண்டு போன போப்ப மீனை பிடிச்சாரோ, எந்த பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சு இவன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாரோ, எந்த பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு மீன் பிடிக்க போயிட்டு ஆண்டவர் சொன்ன பிறகு வலதுபுறத்தில் வலையை போட்ட பிறகு மீனை பிடிச்சாரோ, அதே பேதுரு இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் பேதுரு எழுந்து நின்று, யோவேல் தீர்க்கதரிசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 16வது அதிகாரத்தில் தாவீது, இப்போ நம்ம சங்கீதம் 16:8 வாசிக்கிறோம் பாருங்க, அதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகிறார். பேதுரு சொல்லல, அவரை ஆக்கிரமித்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக சொல்லுகிறார். அதுதான் வித்தியாசம், அதுதான் வித்தியாசம். அந்த அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுகிற பொழுது யார் பலவீனமாக இருந்தாங்களோ, யார் பயந்தாங்களோ, யார் ஐயோ நான் இல்லை இது இயேசு எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சாங்களோ, அவங்களுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீருள்ள ஆவி வந்து விட்டால் விசேஷித்த பலன் அடைந்துருவாங்க, விசேஷித்த பலன் அடைந்துருவாங்க. இன்னைக்கு அந்த விசேஷித்த பலன் நம்மளுக்குள்ள பெறகணுங்க. ஏன் தெரியுங்களா, ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம அசைக்கப்படுகிறோம், நம்ம உள்ளான மனிதன் பலனடையாமல் இருக்குது. அதான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 14 18, அதில் குறிக்கப்பட்ட 16வது வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிற அனுபவம் வரணும். எப்போவுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என் விசுவாசத்தில் நான் பலவானாக இருக்கணும், பெரிய காரியங்கள் செய்யணும். வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் இன்னர் மேன்? நம்முடைய என் உள்ளான மனிதன், என் உள்ளான இன்னர் மேனுடைய ஸ்ட்ரென்த் என்ன? அது ரொம்ப வீக்காக இருக்கிற பொழுது தான் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட பயந்துக்குவோம். சின்ன சின்ன காரியத்துக்கு பவுல் ஒரு இடத்துல பேசுகிறார், பட்டணமே எதிர்த்து வருகிறது, தைரியமாக போய் நிற்கிறார். ஏன் தெரியுங்களா, அப்படி உள்ளான மனிதன் பலன் அடைந்திருக்கிறார். பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், உங்களை எல்லாரை காட்டிலும் நான் அந்நிய பாஷையில் அதிகமாய் பேசுகிறேன். அந்நிய பாஷையில் நீங்கள் அதிகமாய் பேச பேச உங்களுக்குள் இருக்கிற பலனை ஆண்டவர் அதிகரிக்க செய்வார். அந்த ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுகிற பொழுது சரியான பாதையில் ஆண்டவர் நடத்துவார். சரிங்களா? அதனால் அதை முயற்சி செய்யுங்க, தேவன் ஆசீர்வதிக்கட்டும். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 16வது அதிகாரத்தில் வசனம் 11 வாசிக்கிற Psalm 16:9, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேருமும் உண்டு. இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிற பொழுது சங்கீதம் 16 முதல் வசனம், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன், என்னால் முடியல ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்யணும்னு ஆரம்பிக்கிற சங்கீதம் கடைசியாக முடிகிற பொழுது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நம் ஒவ்வொருவரும் ஜீவ மார்க்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேங்க. நிறையா நேரம் நம்முடைய பர்பஸ் என்ன? சில வேளைகள் நம்மளை கம்பேர் பண்ணுறோம். என் கூட படித்த ஃப்ரெண்டு, என்னுடைய பேட்ச்மேட், 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இப்போ இந்த அலுமினியம் அசோசியேஷன் நடக்குது, நம்ம போய் பார்க்குற பொழுது அவங்க கூட படித்தவங்க இப்படி இருக்காங்க. சில வேளையில் நம்மளை அறியாமலேயே சில கம்பேரிசன் வரும். அப்போ என்ன நடக்கும்? யாரெல்லாம் இந்த ஜீவ மார்க்கத்தினுடைய வெளிப்பாட்டில் படிப்படியாக தான் நம்ம வளர்கிறோம்,
அந்த ஜீவ மார்க்கத்தினுடைய வெளிப்பாடு ஒருவேளை தெரியல, இல்லை குறைவாக இருக்காங்களோ என்ன நினச்சிக்குவாங்க, ஐயோ நம்ம இப்படி இல்லையே அப்படி இல்லையே, அந்த கம்பேரிசனில் போயிடுவாங்க. அந்த ஜீவ மார்க்கத்தை குறித்து தெளிவான வெளிப்பாடும் அதை குறித்து நல்ல விளக்கம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஓட்டத்தில் ஓடுறாங்க, நான் ஏன் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவ மார்க்கம். இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நமக்கென்று ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த சங்கீத முதல் பகுதியில் தேவனே என்னை காப்பாற்றுன்னு சொல்லுகிறவர் கடைசியில் சொல்லுகிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டாண்டவர். இதைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். வசனம் 14 18 வரைக்கும் தேவனுடைய எல்லாரும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 14 18. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவானது கிருபையானது அநேக ஸ்தோத்திரங்களாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிற அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிக அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிற அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பவுலுக்கு ஒரு நம்பிக்கையை சொல்லுகிறார், நான் இருக்கிறது ஜீவ மார்க்கம். கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பே நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இதுதாங்க நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். நாம் இருக்கக்கூடிய மார்க்கம் ஜீவ மார்க்கம். ஏதோ இடத்துல எப்படியோ இருக்கிற ஆட்கள் கூட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த ஜீவ மார்க்கத்துக்காக ஆண்டவனை அழைத்திருக்கிறார். இந்த ஜீவ மார்க்கத்தில் இருக்கிற நான் என் விசுவாசத்தில் பலனோடு இருக்கணும். என் விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது. வாழ்வோ சாவோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நோயோ சுகமோ எதுவாக இருந்தாலோ ரோமர் 8வது அதிகாரத்தில் சொன்னபடி என் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். விசுவாசத்தை அசைக்க முடியாது. தனியா காரியங்களை சந்திக்கணும். நான் தனித்து விடப்படுகிறேன். எந்த நிலைமையில நீங்க தனித்து விடப்படுகிறீங்க, சில தனித்து விட அனுபவத்தில் நீங்க கடந்து போறீங்கன்னா உங்களுடைய அழைப்புல தேவன் உங்களை வைத்த இடத்துல, தேவன் உங்களை உருவாக்குற விதத்துல ஆண்டவர் மிகவும் ஆவலோடு இருக்காருன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நான் தனியா போகணும், இந்த காரியத்தை தனியா சந்திக்கணும், அவர் உங்க வலது வாரசத்தில் இருக்கிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஒரு காரியத்தை மனதில் வைத்து, இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்படியா. எசேக்கியேல் 47வது அதிகாரம் அந்த முதல் 2 வசனம் சொன்ன அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், விசேஷமாய் 9வது வசனம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எசேக்கியேல் 47 9வது வசனம், இந்த நதி போற இடத்துல எல்லாம் ஆரோக்கியம், இந்த தண்ணீர் போகிற இடத்துல எல்லாம் மச்சங்கள் உண்டாயிருக்கிறது, இந்த நதி போற இடத்துல எல்லாம் பிழைக்கிறார்கள். அந்த நதி எனக்குள்ளிருந்து புறப்பட்டு ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி எனக்குள்ள புறப்பட்டோ, அந்த அனுபவத்தில் அந்நிய பாஷையில் ஆவியானவர் கொடுக்குற அனுபவத்தை கொடுங்க பாஸ்டர். அந்நிய பாஷையின் அனுபவம் எனக்கு இன்னும் இல்லை பாஸ்டர், நான் எப்படி இதில் மகிழ்ந்து களி கூறது? ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமையான அந்த பாடலை பாடி அசைவாடும் ஆவியே, அந்த பாடலை நீங்கள் பாடுகிற பொழுதே உங்கள் கண்ணீரோடு உங்கள் கண்ணில் கண்ணீர் வருதுன்னாவே ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த நதியை புறப்பட செய்தார் என்று அர்த்தம். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் அந்நிய பாஷையினால் ஆண்டவர் இருப்போம். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிற அனுபவத்தில் இருக்கிற ஒரு மகனை, ஒரு மகளை எந்த ஒரு சோதனையும் அசைச்சு பார்க்கவே முடியாது. அதில் வளர வளர என்ன ஆகும்னா, ஜீவ மார்க்கத்தை குறித்த அந்த வெளிப்பாடு, ஜீவ மார்க்கத்தை குறித்த அந்த விளக்கோ, அந்த உறுதி நம்ம வாழ்க்கையில் பெருகோ, எதுவும் நம்மை அசைப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கிற இடங்கள் எழுந்திருந்து எதுவும் என்னை அசைக்க போவதில்லை. இன்னைக்கு எந்த ஒரு காரியம், பெரிய தேவை இருக்கிறது, குடும்பத்தில் ஒரு பெரிய தேவை, இல்லை ஒரு பெரிய டெஸ்ட்டில் கடந்து போகிறேன், வேலை இடத்துல ஒரு டெஸ்ட்டில் கடந்து போகிறேன், காரணம் இல்லாதபடி நிந்திக்கப்படுகிறேன், காரணம் இல்லாதபடி ஐசோலேட் பண்ணப்படுகிறேன், புறக்கணிக்கப்படுகிற அனுபவம் குடும்பத்தில் இருக்கும், வேலை இடத்தில் இருக்கும், ஊழியர் எல்லா நம்ம வாழ்க்கையிலேருந்து புறக்கணிக்கப்படுகிற, ஐசோலேட் பண்ணப்படுகிற அந்த காரியத்தில் நம்ம தப்பிக்க முடியாதுங்க. we have to go through it. ஆனால் அந்த அனுபவத்தில் கடந்து போகிற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா,
சங்கீதம் 109 அதிகாரத்தில் வசனம் 31 தாவீது சொல்றது போல, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பார்சத்தில் இருக்கிறார். எனக்கு வருகிற இந்த சோதனையில், நான் தனித்து விடப்படுகிற அனுபவத்தில், நான் புறக்கணிக்கப்படுகிற அனுபவத்தில், ஏசு ராஜா என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்பா என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்து நடத்த போகிறார். அவர் நடத்துகிற பாதை அற்புதமாய் அதிசயமாய் இருக்க போகிறது. இன்றிலிருந்து ஒரு முடிவு செய்யுங்க. ஏசாயா 47 அதிகாரம் 9 வசனத்தின்படி, அந்த நதி போற இடத்திலெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது. அந்த நதி போற இடங்கள் எல்லாம் மச்சங்கள் உண்டாயிருக்கிறது. அந்த நதி போற இடத்திலெல்லாம் ஜீவன்கள் பிழைக்கிறது. ஆண்டவரே, அந்த நதி எனக்குள்ள மகிமையாய் கடந்து போகணும். அந்த நதி என் குடும்பத்தில் மகிமையா இருக்கணும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், நான் போகிற இடத்துல, வேலை இடத்துல அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகணும். உங்க உள்ளான மனிதனை நீங்க பலப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நாவுகள் கட்டப்படும். அந்த அந்நிய பாஷையில நிறைந்து 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 நீங்க பேசுகிற பொழுது அந்த தெய்வீக பாதுகாப்பு உங்கள் மேல கடந்து வரும். எந்த நாவு, எந்த வல்லமையோ ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எழும்ப முடியாதுங்க. பட்டணமே நகரமே எழும்பி நிற்கிறது பவுலுக்கு விரோதமாய். பவுல் கை அசைத்த பொழுது எல்லாம் அமர்றாங்க. ஆண்டவர் நடத்துகிறார். அந்த பவுல் கடைசியில தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரை அந்த மகனுடைய வாழ்க்கையை முடிக்க எந்த வல்லமையினால முடியல. உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிக்கிறாரோ, உங்க வேலையாகட்டும், நீங்க எடுத்திருக்கிற என்ன ஒரு அசைன்மெண்ட் ஆகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், கர்த்தர் என்ன உங்களுக்கு என்று முடிவு செய்திருக்காரோ அதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்க அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நீங்க அசைக்கப்படுவதில்லை. கவலையே படாதீங்க. கர்த்தர் சித்தம் இருந்து மாற்றத்தை கொடுக்கணும்னா தான் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் சித்தம் அந்த இடத்துல தான் இருக்குது. பவுல் அந்த இடத்துல, அந்த பட்டணத்துல தான் ஊழியத்தை பண்ணணும். அப்பா கூட போய் சொல்லுகிறார், நீ அசைக்கப்படுவதில்லை மகனே. கற்ப சேதத்தில் கடந்து போறாங்க. 4 நாட்கள் சூரியன் நட்சத்திரத்தில் ஒண்ணுமே பார்க்கல. பயங்கரமான புயல். எல்லாரும் அசைக்கப்பட்டுட்டாங்க. பவுலும் ஒரு மாதிரி கலங்கி போயிட்டார். அந்த கப்பல் சேதத்தின் மத்தியில் ஆண்டவர் போய் நின்று சொல்றாரு, நீ ராயனை சந்திக்கிற வரைக்கும் நீயும் கப்பல் இருக்கிற 273 பேரோ உங்க ஜீவனுக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொன்னார். அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னாரு. தைரியமா பவுல் கப்பல் கேப்டன் கிட்ட போய் சொல்றாரு, நான் ஆராதிக்கிறவரும் நான் சேவிக்கிறமாக என் ஆண்டவர் சொன்னார் நம்ம பிழைப்போன்னு சொல்லி. ஒருவேளை உங்க குடும்பத்து நபருக்கு நீங்க சொல்றதா இருக்கலாம், இல்லை உங்க பாஸுக்கே நீங்க சொல்றதா இருக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றதா இருக்கலாம். தைரியமா சொல்லுங்க, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையும் என்னை அசைப்பதில்லை. எந்த வார்த்தையும் என்னை அசைப்பதில்லை. எந்த மனிதனுடைய பொல்லாத யோசனைகளும் என்னை அசைப்பதில்லை. காரணம், என்னை நடத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறதுனால் நான் பயப்படுவதில்லை. சந்தோஷமா தைரியமா முழு பலத்தோடு இந்த பாடலை பாடுங்க. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் தூருகமாயிருப்பார். ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. நல்ல சந்தோஷமா முழுபலத்தோடு ஆமென். நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பார். கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுமே. எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார்,
ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்க. முந்தினவைகளை யோசிக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறு. எஸ் லார்ட் சொல்லுங்க. மேலானதை நீ சுதந்தரிக்க மேலானதை மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய். மேலானதை வேறொன்று செய்வார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக. பயமில்லை பயமில்லை பயமில்லை. எஸ் லார்ட். ரபா லகாரா ஷகாரா ரிகா லஹரபா. அந்த பலன் கடந்து வரட்டும், அந்த பலன் கடந்து வரட்டும். ஒவ்வொருவருக்குள்ள அந்த பலன் கடந்து வரட்டும், அந்த தைரியம் கடந்து வரட்டும். என் பரிசுத்த ஆவியானுடைய பலன் ஒவ்வொரு நிரப்புவதாக. தேவ பலன் நிரப்புவதாக, தேவ பலன் நிரப்புவதாக, தெய்வீக பலன் நிரப்புவதாக, கர்த்தருடைய வல்லமை நிரப்புவதாக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ரிபா கரா லகாரா ரிகா பரா கரா லகாரா ரிகா ரபா கரா லகாரா. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்திலும் கர்த்தருடைய வல்லமை நிரப்பட்டும், உங்க பலன் நிரப்பட்டும். இந்த காலை வேளையில எந்த காரியத்தை குறித்து கலக்கத்தோடு, யோசனையோடு, பயலோடு, திகளோடு வந்தீங்களோ, இயேசுவின் நாமத்தினால எல்லாம் விளக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும்படியா உங்களை விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளும்படியாய் வாஞ்சிப்பீர்கள் என்றால், உங்கள் வலது வாரசத்தில் நிற்பதை வருகிற நாட்களில் உணர போறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பெரியதா இருக்க போகுது. கர்த்தாவே, உம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய திருக்கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். நாங்கள் எதிலும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற தேவ கிருபை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளிலும் லைவ்ல எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.